பாருங்க, கீழே வெங்காயம் வாங்கிட்டு காலையிலே வெங்காயம் தக்காளி வாங்கியாச்சு. என்னென்ன ரேட்டுன்னு பார்ப்போமா? சென்னையில் என்ன ரேட்டு விற்கிதுன்னு பார்ப்போம். அது மாங்காட்டில் ஃபேஸ் விற்க அந்த அண்ணா இப்போவும் சனிக்கிழமை எடுத்துகிட்டு வருவாங்க. 4 கிலோ வெங்காயம் 100 ரூபா, 2 கிலோ தக்காளி வந்து 50 ரூபா, சின்ன வெங்காயம் 2 கிலோ 100 ரூபா, பூண்டு வந்து பார்த்திங்கன்னா 160 ரூபா கிலோ, புளியும் 160 ரூபா. ஆனால் அரை கிலோ தான் நான் வாங்கினேன். பச்சை மிளகாய் 20 ரூபாய்க்கு. ஓகேவா? இது வந்து இஞ்சி ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு லாஸ்ட் வீக் 1 கிலோ வாங்கினா அதே மாதிரி காலி ஆயிடுச்சு. சரி, இந்த வீக்கும் சரி 1 கிலோ வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே கண்டினியூவாக நம்ம வீடியோ போடுறோம். நம்ம வீடியோக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை ரத்திகா, அப்பாவுக்கு டைம் ஆயிடுச்சு கடன்னு சொல்லிட்டு கேரட் பொரியல் செய்கிறேன். அது வந்து தாளிக்கிறதுக்கு, தாளிப்புக்காக கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். டக்குன்னு கேரட் செஞ்சிடலாம். என்ன நல்லா காஞ்ச நாளாக டக்குன்னு எரிஞ்சிருக்கு. இது என்னதுமா? இது சாப்பாடு உழ வச்சிருக்கேன்டா. தண்ணி கொதிச்ச உடனே போட்டுக்கலாம், செஞ்சுக்கலான்ட்டு. கேரட்டை வந்து வதக்கி விட்டேன்னா அது பாட்டு வதங்கிட்டு இருக்கேன். சுருள டைம் ஆயிடுச்சுல. இல்லைம்மா, இனி எப்பவுமே பார்த்தா கேரட் பொடிசா இருக்கிறாம கல் மாதிரி இருக்கும். இன்னைக்கு என்ன பொடிசா இருக்கு? அது கல் மாதிரி இல்லை, சாப் பண்ணுறது. சாப்பரில் பண்ணியிருக்கேன்ல, அதனால நைஸாக துருவி இருக்காது, துருவல் இது. ஓகேவா? அது வந்து சாப் பண்ணுறது குட்டி குட்டியாக ஸ்பைஸ் ஸ்பைராக.